நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் லண்டனில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர், இன்று தோன்றும் முழு சந்திர கிரகணம், திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். லண்டனில் கல்வி பயிலும் இந்திய வம்சாவளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனியை தொடர்ந்து இங்கிலாந்துக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லண்டன் நகரில் அமைந்துள்ள கீழை தேயவியல் மற்றும் ஆப்பிரிக்கவியல் பல்கலைக்கழகத்திற்கு சென்று பார்வையிட்டார். அங்கு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தி எக்காலத்துக்குமான தமிழ் பண்பாட்டின் அறிவு கருவூலமாக திகழும் திருக்குறளை போற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் இந்திய வம்சாவளி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளுடன் திமுகவின் ஆட்சி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் ஆற்றல் குறித்து உரையாடியதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்திய அரசியலமைப்பின் 75 ஆண்டுகள் நிறைவையொட்டி நடைபெற்று வரும் கண்காட்சியையும் பார்வையிட்டதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜெர்மனி, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யும் முதலமைச்சர் நாளை அதிகாலை சென்னை திரும்பவுள்ளார். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடை அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றிரவு 8:58 மணிக்கு தொடங்கும் சந்திர கிரகணம் நாளை அதிகாலை 2 மணி வரை நிகழ இருக்கிறது. இதனை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அடைக்கப்பட்டு மறுநாள் காலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் நடை இன்று காலை 9 மணிக்கு சாத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவில் நடை இன்று மாலை 4 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் நடை இன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 8:30 மணி வரை சாத்தப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவில் வழக்கம் போல் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை நடை அடைக்கப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்களின் கூட்டம்தான் இது. ஆவணி மாத பௌர்ணமி இன்று அதிகாலை 1:46 மணிக்கு தொடங்கி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு முடிகிறது. இதை ஒட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து நேற்று இரவு முதல் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் ரயில்களும் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கிரிவலம் முடிந்து தங்களது ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் விடியற் காலை முதல் பக்தர்கள் குவிந்தனர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் இருந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் ரயிலில் மக்கள் முண்டியடித்து ஏறினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதியன்று கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. 10ஆம் தேதியன்று சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் 11 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரலில் இருந்து கூடூர் இடையே பொறியியல் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் 11 புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையில் இருந்து இன்று மாலை 6:45, இரவு 8 மற்றும் 9:20க்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 7:35, 11:20 மணிக்கு கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில்களும், மறுமார்க்கத்தில் இருந்து இரவு 7:35 மணிக்கு சென்னை கடற்கரைக்கு செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டியில் இருந்து இரவு 8:15, 9:25 மற்றும் 10:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சூலூர்பேட்டையில் இருந்து இரவு 8:35 மணிக்கு சென்ட்ரல் செல்லும் ரயில் ரத்தாகிறது. ரத்து செய்யப்பட்டுள்ள புறநகர் ரயில்களுக்கு பதிலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்தார். இந்த சூழலில் பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதேபோன்று அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவில் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தாமாக முன்வந்து தங்களது பதவியை ராஜினாமா செய்து கட்சி தலைமைக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்திய நிலையில் அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கப்பட்டார். இதனை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுகவின் ஒன்றியம், கிளை, பேரூர், வார்டு பதவியில் இருந்து பதவி வகித்து வரும் 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தாமாக முன்வந்து கட்சியின் பொறுப்புகளில் இருந்து ராஜினாமா செய்துள்ளனர். அதற்கான கடிதத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பியுள்ளனர். அதில் அதிமுக வலிமை பெற வேண்டும், வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செங்கோட்டையன் தெரிவித்த கருத்திற்கு அவரை பதவியில் இருந்து நீக்கியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். கட்சி ஒன்றுபட்டால் தாங்கள் பதவியில் நீடிப்போம் என்று படிவத்தில் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாதது ஏன் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை MGR நகரில் திமுக சார்பில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற கனிமொழி ஏழை எளிய மக்கள் 4000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் அதிமுகவிலிருந்து எப்போது யார் வெளியேறுவார்கள் என்ற நிலை இருப்பதாக விமர்சித்தார். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறதா, யாரா திடீர்னு தொலைக்காட்சியில திடீர்னு அவங்க பேட்டி கொடுக்கறாங்க, யார் என்ன எந்த பக்கம் இழுக்கிறாங்க, எங்க வெளியில வராங்க, எங்க பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தின் மூலம் 15000 கோடி முதலீட்டை முதலமைச்சர் ஈர்த்திருப்பதாக கனிமொழி தெரிவித்தார். நம்ம முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஒருவர், நான் கேட்கிறேன், நீங்க எத்தனையோ மாநாடு நடத்துனீங்க இல்லையா, எத்தனை முதலீடு வந்தது, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க, நீங்க என்னைக்காவது வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற மத்திய அரசுடன் தினந்தோறும் போராடும் சூழல் இருப்பதாக கனிமொழி கூறினார். தவேக தலைவர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தனது முதல் சுற்றுப்பயணத்தை வரும் 13ஆம் தேதி தொடங்க உள்ளார். மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடித்துள்ள விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தவேக நிர்வாகிகள் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கோரி அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் மனு அளித்துள்ளனர். திருச்சி TVS டோல்கேட் பகுதியில் வரும் 13ஆம் தேதி 10 மணிக்கு விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் அதன் பின்னர் காந்தி சிலை, பாலக்கரை, மரக்கடை வழியாக சத்திரம் பேருந்து நிலையத்தை அடைந்து அங்கு பேசுவதற்கு அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே விஜய் பேசுவதற்கு திருச்சி காவல்துறை அனுமதி தரவில்லை என கூறப்படுகிறது. சத்திரம் பேருந்து நிலைய பகுதியில் எந்த கட்சியினரும் கூட்டம் நடத்த வழக்கமாக அனுமதிப்பது இல்லை என்றும் அங்கு விஜய் பேசினால் திருச்சி நகரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமன்றி திருச்சி அருகே உள்ள மாவட்டங்களுக்கான போக்குவரத்தும் ஸ்தம்பிக்கும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் விஜயின் பயண திட்டத்தின் வழியில் உள்ள மரக்கடையில் பேசலாம் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து திருச்சி மரக்கடை பகுதிக்கு ஆட்டோவில் சென்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார். திருச்சியில் பயணத்தை தொடங்கும் விஜய் அதே நாளில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்திலும் பரப்புரை மேற்கொள்வார் என தவேக நிர்வாகிகள் காவல்துறையிடம் வழங்கியுள்ள மனு மூலம் தெரிய வந்துள்ளது. உத்தராகண்ட் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு, மும்பையில் கோலாகலமாக விநாயகர் சிலை ஊர்வலம், ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம்.
நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக வரும் புதன்கிழமையன்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்தவுள்ளார். அவர் பதவியேற்ற பிறகு தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நடத்தும் 3வது ஆலோசனை கூட்டம் இதுவாகும். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பீகாரில் நடத்தப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எனினும் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளுதல் மற்றும் அதில் உள்ள சவால்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. நிலச்சரிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை வெடிவைத்து தகர்த்த காட்சிகள்தான் இவை. காஷ்மீரில் அண்மையில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது நிலச்சரிவால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முடங்கியது. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் சாலையில் விழுந்த ராட்சத பாறைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் வெடிவைத்து தகர்த்து போக்குவரத்தை சீர் செய்தனர். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் தேவல்சாரி பகுதியில் மீண்டும் மேகவெடிப்பால் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. குடியிருப்புகளுக்குள்ளும் நீர் புகுந்தது. டெல்லியில் முனாஸ்டரி சந்தை பகுதியில் தேங்கிய மழைநீரை வியாபாரிகள் வாளியை பயன்படுத்தி அகற்றினர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மக்கள் வெள்ளத்தில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தான் இவை. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மும்பையில் பல இடங்களில் பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. 10 நாட்கள் பூஜைக்கு பிறகு மக்கள் ஆடிப்பாடி வண்ணப்பொடிகளை தூவி உற்சாகமாக விநாயகரை கரைக்க எடுத்துச் சென்றனர். அதேபோல தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலும் விநாயகர் சிலை ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஹைதராபாத், பாலப்பூர், ஹுசைன் சாகர் ஏரி, சார்மினார் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. குஜராத் மாநிலம் பஞ்சமஹால் மாவட்டத்தில் சரக்கு ரோப்காரின் கையில் இருந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள காளி கோயிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மலை மேல் உள்ள அந்த கோயிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கடுமையான வானிலை காரணமாக ரோப்கார் வசதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு நடைபெறும் கட்டுமான பணிக்காக சரக்கு ரோப்கார் சேவை தொடர்ந்து நடந்து வந்தது. இந்நிலையில் அந்த ரோப்காரின் கயிறு திடீரென அருந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர். கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 2 கோவில் காவலாளி உள்ளிட்டோர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கோயில் மலையடிவாரத்தில் இருந்து 800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தற்போது சுமார் 2000 படிக்கட்டுகளை ஏறி பக்தர்கள் கோயிலுக்கு செல்கின்றனர். அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக போராட்டம், காசாவில் குடியிருப்பை முற்றிலும் அழித்த இஸ்ரேல் ராணுவம், அமெரிக்க ஓபன் இறுதிப் போட்டியில் சின்னர் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவின் வாஷிங்டனில் பாதுகாப்பு பணியை ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்லாயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த வாஷிங்டனில் பாதுகாப்பை தனது நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதாக அறிவித்த அதிபர் ட்ரம்ப் அந்நகரில் ராணுவத்தை குவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாஷிங்டன் நகரில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக மெரிடியன் கில் பூங்கா பகுதியில் குவிந்த மக்கள் வெள்ளை மாளிகை அருகே உள்ள ஃப்ரீடம் பிளாசா வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி சென்றனர். அப்போது வாஷிங்டன் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் அமைந்துள்ள சிகாகோ நகரில் ராணுவத்தை அனுப்ப உள்ளதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்காட்லாந்து
நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளை இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் தனது மனைவி கமிலாவுடன் கண்டு ரசித்தார். ஸ்காட்லாந்து நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை கௌரவிக்கும் விதமாக அந்நாட்டின் பிரேமர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் தனது மனைவி கமிலாவுடன் பங்கேற்றார். ஸ்காட்லாந்து மலைவாழ் மக்களின் பாரம்பரிய உடையை அணிந்து வந்த மன்னருக்கு பேண்ட் வாத்தியம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளையும் நடன நிகழ்ச்சிகளையும் மன்னர் கண்டுகளித்தார். காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள 15 மாடி குடியிருப்பு கட்டடம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி நொடி பொழுதில் தகர்த்த காட்சிதான் இது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு கட்டிடம் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள இஸ்ரேல் ராணுவம் சம்பந்தப்பட்ட கட்டடத்தை ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு பயன்படுத்தி வந்ததாக விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த கட்டடத்தில் அதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் கட்டடம் அருகே வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. அதன் காரணமாகவே தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தால் கட்டடம் அருகே இருந்தவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். போஸ்னியா ஹர்செகோவினா நாட்டில் நடைபெற்ற டைவிங் போட்டியில் வீரர்கள் வியக்க வைத்த காட்சிகளை இவை. அந்நாட்டின் மோஸ்டர் பகுதியில் இந்த போட்டி நடைபெற்றது. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான பாலத்தில் இருந்து அங்குள்ள நெரட்பா ஆற்றில் வீராங்கனைகள் குதித்தனர். உலக டைவிங் சீரிஸின் ஒரு பகுதியாக இங்கு போட்டி நடந்தது. இதில் மொத்தம் 9 பேர் கலந்து கொண்டனர். பல நாட்களுக்கு பிறகு மோஸ்டர் பகுதியில் இந்த போட்டி நடைபெறுவதால் அதனை காண அங்கு பலர் கூடினர்.